our strongest opponent yet. அட என்ன இது? இந்த சுரங்கப்பாதை ஓபனா இருந்துச்சுன்னா நம்ம இந்நேரத்துக்கு வீட்டுக்கே போயிருக்கலாம். அதெல்லாம் சரி, இது ஏன் மூடி இருக்கு? இத தாண்டி நம்மால போக முடியாதா? சரி, நம்ம மலையை சுத்தி போகணும்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடும். என்னது, ஒரு நாள் ஆகுமா? ஆமா, சாப்பிட கூட இப்ப நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல. நாம சிட்டிக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிட வாங்கணும் இல்லையா? அப்ப சரி, நான் கிளம்புறேன். உங்களை அங்க பாக்குறேன்னு. நான் இந்த வழியாவே போறேன். பாய், நீங்க வந்துருங்க. அவன் என்ன பண்றான்? உன் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணாத. முதல்ல சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கணும், அப்புறம் பைக் பார்ட்ஸ் வாங்கணும். நாங்க போய் எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறேன், நீங்க அப்படியே பின்னாடி வாங்க. சும்மா தான் ஜம்ப் பண்ணி பார்த்தேன். ஓ, அதுதான் இந்த சிட்டியா? என்ன ஆச்சரியமா இருக்கு, இது பார்க்கிறதுக்கு அப்படியே ஏன் சிட்டி மாதிரியே இருக்கு. எக்ஸாம்ல இந்த மாதிரி ஒரு சிட்டி இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏய், பாத்து பாத்து, ஜாக்கிரதை. ஓ நோ, நல்லா விழுந்துட்டேன். பின்ன பிரேக் அப்படி அழுத்தி பிடிச்சா அப்படிதான் கீழே விழுவ. நீ உன்னோட ஃபோர்ஸை பெடல் மேல போட்டிருக்கணும், அப்பதான் உன்னால உன் பைக்கை கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியும். என்ன, எனக்கு எல்லாம் தெரியும், நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என் பேரு ஷோ யமாட்டோ. நீ வேற உலகத்துல இருந்து தானே வந்திருக்க? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? நீ ஒரு எம்டிபி ரைடர் தானே? இன்னொரு உலகத்துக்காரங்களை எனக்கு பிடிக்காது, அதுவும் எம்டிபி ரைடரை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன? ஆனா நீ ஒரு எம்டிபி ரைடர் தானே? அழக மாட்டேங்கிறாங்க, என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. ஏய், நில்லு நில்லு. என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு, என்ன விட்டுடு ப்ளீஸ். எல்லாத்தையும் உடைச்சிருங்க. நாங்க நாளைக்கும் மறுபடியும் வருவோம், உங்களுக்காக காத்துக்கிட்டு இருங்க. நான் வரதுக்குள்ள இப்படி பண்ணிட்டாங்களே. அக்கீரா, என் பாட்டி இந்த கடையை எனக்கு கொடுத்தாங்க, அதை இப்படி உடைச்சிட்டானுங்களே. ஏன் இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணிட்டு போயிருக்காங்க? எந்த தைரியத்துல இப்படி எல்லாம் பண்றாங்க? பார்த்தல, இதனாலதான் எனக்கு எம்டிபி ரைடர்ஸ் பார்த்தாலே பிடிக்காது. வாய மூடு, நான் ஒண்ணு அவங்கள மாதிரி கிடையாது, புரியுதா? போய் சொல்லாத, நீயும் எம்டிபி ரைடர்ஸ் தானே, அதான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற. இப்படி எல்லாம் கோவத்துல பேசக்கூடாது அக்கீரா. இவன் எம்டிபி ரைடர் இல்லன்னு தெரியுது. அப்படி இருந்திருந்தா இவன் அவங்க கூட தானே இருந்திருப்பான். நான் கரெக்டா தானே சொன்னேன்? நான் என்னது சொல்றது? நான் உன்னை தப்பா புரிஞ்சுட்டேன். சாரி, என்ன மன்னிச்சிடு. என் பேரு அக்கீரா. உன்னை சந்திச்சதுல சந்தோஷம். நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவன். அப்படியே இருக்கட்டும். என்னோட பேரு ஷோ யமாட்டோ. இப்படிப்பட்ட சாப்பாடை பார்த்து பல நாள் ஆச்சு. என்னோட ஃபேமிலியும் இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் தான் நடத்துறாங்க. இது பார்க்க அப்படியே இருக்கு. இவங்களை பார்க்கும்போது அப்படியே எனக்கு என் வீடு ஞாபகம் வருது. சரி, நீ இங்க எதுக்காக வந்த? எங்க ஊர்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா, நாங்க எக்ஸிடியை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு அங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படியா? சரி, அந்த மேடாக்ஸ் குரூப்காரங்க யாரு? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க எம்டிபி ரைடர்ஸ். அவங்க உன்ன மாதிரியே வேற உலகத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்க லீடர் பேரு ஜார்ஜ். அவன் தினமும் அவனோட கூட்டாளிகளோட மார்க்கெட்டுக்கு வந்து தினமும் இப்படிதான் அடிச்சு நொறுக்குவான். எங்க வீட்டையும் அட்டாக் பண்ணுவான், கடைகளுக்குள்ள புகுந்து திருடுவான். தினமும் இங்க இதுதான் நடக்குது. அவங்க எப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பாச்சு.
இப்படி எல்லாம் பண்றவங்க ஒரு எம்டிபி ரைடர்ஸாவே இருக்க முடியாது. அப்புறம் அந்த ஜார்ஜ் அடிக்கடி சொல்லுவான், யாராவது அவனை எம்டிபி ரேஸ்ல ஜெயிச்சாங்கன்னா அவன் இந்த ஊரை விட்டுட்டு போயிடுவானா. ஓ, அதுக்காக தான் நீ இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா? நான் பைக் ஓட்ட கத்துக்கிறேன். அப்பதான் இந்த மேட் டாக்ஸை இந்த ஊரை விட்டு துரத்த முடியும். அப்ப சரி, இதுக்கு நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ சைக்கிள்ல நேரா உட்கார்ந்து எம்டிபியை மேல தூக்கணும். அதுதான் பனி ஹாப்னு சொல்லுவாங்க. சரி பண்றேன். முடியல. பரவாயில்ல, சூப்பரா பண்ண. முன்னால முடியும் அங்கீரா. கலக்குறப்போ அப்படிதான் முன்னால முடியும். Come on. ஏய் சூப்பர்ப்பா, கொஞ்ச நேரத்திலே நீ சூப்பரா பைக் ஓட்ட கத்துக்கிட்ட. உன்கிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. உன்னால தான் நான் கத்துக்கிட்டேன். உண்மையிலேயே உனக்கு எம்டிபி ரைடர்ஸ பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கே. நான் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் கிடையாது. எங்க அப்பா தான் எனக்கு எல்லாருமே கத்து கொடுத்தாரு. அவர் பெரிய எக்ஸ்பர்ட் தெரியுமா? பாத்தியா, எல்லாரும் சிட்டியை விட்டு போறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த மேட் டாக்ஸ் தான். அவங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். இந்த மாதிரி தான் எப்பவும் தைரியமா பேசணும். பேசுவேன். இப்போதான் வரீங்களா? சாப்பாடெல்லாம் ஆறி போயிடுச்சு. சாரி, மத்தியானம் மிச்சமானதை தான் நான் இப்ப வச்சிருக்கேன். ஏமா இன்னைக்கும் எதுவும் விக்கலையா? என்ன பண்றது, வியாபாரம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. எல்லாரும் ஊரை விட்டு போய்கிட்டே இருக்காங்களே. ஆனா உன் நண்பன் ஷோக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்கு. இப்போ இவன் வயிறார சாப்பிடலாம். சரியா சொன்னீங்க. தேங்க்ஸ் a lot மாம். ரொம்ப ஜாலியா இருக்குல்ல மக்கட்டோ. நம்ம வண்டியை ஒரு ஓரமா நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே. வேண்டாம், நம்ம வண்டியை எங்கேயும் நிறுத்த கூடாது. ஆமா, நிறுத்த கூடாது. ஷோ இந்நேரம் சிட்டிக்குள்ள போயிட்டு சாப்பாடும் ஸ்பேர் பார்ட்ஸும் வாங்கிட்டு இருப்பானே. இந்த நேரத்துல நாம ரெஸ்ட் எடுக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. உன்னால ஓட்ட முடியும், நாங்க உனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறோம். ஆனா நான் தானே ஓட்டிட்டு இருக்கேன். கோ கோ காகேரு கோ கோ. இந்த மாதிரி கத்துறதை நிறுத்திட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வண்டியை தள்ளுங்க. இந்த டயர்ஸ் லெக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டயர் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். அதோட நார்மல் ரோட்ல ஸ்மூத்தாவும் போகும். ஆனா ரஃப் ரோட்ல வழிக்கு விட்டுரும். அதனால ஜாக்கிரதையா ஓட்டணும். சரியா? சரி. உன்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். ஏய், இவ்வளவு நேரம் ஆச்சு. ஆனா உங்க அப்பா ஏன் இன்னும் வரவே இல்ல? எனக்கு அப்பா இல்ல, அவர் சாமி கிட்ட போயிட்டாரு. நான் சின்ன வயசா இருக்கும் போதே அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் என் அம்மா தான் என்ன பாத்துக்கிறாங்க. உன் கதையும் கிட்டத்தட்ட என் கதை மாதிரி தான் இருக்கு. எங்க அப்பாவும் இப்ப இந்த உலகத்துல இல்ல. அவரு ஒரு பெரிய எம்டிபி ரைடர். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதாவது நான் என்ன சொல்லனா, எம்டிபினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு அழகான வார்த்தை இல்லையா? அதான். ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப உழைச்சுக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கம்மா? நாளைக்கான லஞ்ச் பாக்ஸஸ் ரெடி பண்றீங்களா? எதையும் மறந்துடாதீங்கம்மா. நீ ரொம்ப சரியா சொல்ற அக்கீரா. ஆனா நான் எதையுமே மறக்க மாட்டேன். இது என்னோட டெய்லி ஒர்க் தானே. என் அம்மா எப்பவும் இப்படிதான். நான் சொல்ற எதையுமே கேட்க மாட்டாங்க. எங்க அம்மா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியலையே. உண்மையை சொல்லணும்னா நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு இப்பதான் எனக்கு புரியுதுமா. இந்தா இத குடி. தேங்க்ஸ் a lot.
நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. அந்த மேட் டாக்ஸ ஒரு கை பாத்துருவேன். உங்க 2 பேருக்கும் பசிக்கும் இல்லையா? உங்களுக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். அகிரா இங்க போனா? என்ன இங்க இல்லையா? ஆமா, எம்டிபியே இங்க இல்ல. மேட் டாக்ஸ் இன்னைக்கும் இங்க வரதா சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல, அப்படிதானே? ஆமா. ஒருவேளை அவங்கள இவன் சேலஞ்ச் பண்ண போயிருக்கானா? ஹேய், நீ அந்த ரெஸ்டாரண்ட் நடத்துறவன் தானே? ஆமா, சரியா சொன்ன. உன்னை ஹிட் அண்ட் பேட்டில்ல சேலஞ்ச் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இப்ப நீ என்ன சொன்ன? நீ இந்த ரேஸ்ல தோத்துட்டனா உன் கூட்டாளிகளை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டே போயிடணும். அந்த மாதிரி தானே நீ என்கிட்ட சொன்ன. உன்ன மாதிரி ஒரு குட்டி பையன் என் பாஸ பார்த்து இப்படி எல்லாம் பேசலாமா? உன்னால அவரை தோக்கடிக்கவே முடியாது. நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க. நான் இப்ப சேலஞ்ச் பண்ணது உங்க தலைவன் ஜார்ஜுக்கு தான். அப்படியோ? இங்க என்ன பண்றீங்க? நேரா இவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு தள்ளுங்க. சீக்கிரம் வாங்க. என்னால ஏன் எதுவும் பண்ண முடியல. அகிரா, ஏய், உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? எனக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா அவங்கள உடனே தடுத்து நிறுத்தி ஆகணும். இல்லனா ரெஸ்டாரண்ட்டை உடைச்சிடுவாங்க. என்ன உடைச்சிடுவாங்களா? என்ன ரொம்ப டென்ஷனா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? எதுக்காக இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்ன தைரியம்? உடைச்சிருங்க. சரிங்க பாஸ். வேண்டாம், அப்படிலாம் பண்ணாதீங்க. வேண்டாம். இவன் அடிச்சது யாரு? ஒரு உண்மையான எம்டிபி ரைடர்ஸா இருந்தா வீரமா தான் மோதுவாங்க. உங்கள மாதிரி கோழை மாதிரி இருக்க மாட்டாங்க. நீ எங்க உலகத்தை சேர்ந்தவன் தானே? எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு வீட்டுக்கு போக வேண்டாமா? உங்களுக்கு ரூல்ஸே தெரியாதா? யார் தோத்து போறாங்களோ தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்க கிட்ட தங்களுடைய எம்ப்ளம்ஸ கொடுத்துடணும். அதுதான் எனக்கு போட்டி விளையாட இன்ட்ரெஸ்ட் இல்ல. எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பாடு, அடிதடி, இது மட்டும் தான். இதை தவிர வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. ஆனா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்ன மாதிரி ஒரு குட்டி பையனை அடக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன். அதுக்காகவே உன் சேலஞ்சை நான் ஏத்துக்கிறேன். உன் கூட இடாட்டன் பேட்டல்ல நடத்த தயாரா இருக்கேன். இங்க பாரு, முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். ஆனா இது எதுவுமே பெர்ஃபெக்ட்டா இல்ல. நான் இதாவது செஞ்சே ஆகணும். ஏன்னா இப்ப நம்ம கிட்ட நேரமே இல்ல. நான் இதாவது பண்ணி இவனை தோக்கடிச்சாகணும். ஏன் பஷோ, நீ உண்மையிலேயே ஒரு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. நான் எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டேன். ஆக்சுவலா உண்மை என்னன்னா, நான் நீ ஒரு எம்டிபி ரைடர் தானே? இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். இவங்க நாளையில இருந்து என் ரெஸ்டாரண்ட் பக்கமே வராத மாதிரி நீ ஏதாவது பண்ணு. வர மாட்டாங்க. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். That's it, let's go. That's it, let's go. இங்க இருந்து கிளம்பி நேரா ஜங்கியார்ட் வரைக்கும் போகணும். அங்க உள்ள ஒரு துருப்பிடிச்ச கம்பியை எடுத்துக்கிட்டு இங்க வந்து சேரணும். யார் முதல்ல வந்து சேர்றாங்களோ அவங்க தான் வின்னர். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது. பறக்க தயாரா இரு ஃப்ளேம் கைசர். ஜெயிப்போங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை எப்படியாவது உண்மையாக்கி காட்ட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இடாட்டன் கோ. இப்ப எல்லாமே உன் கையில தான் இருக்கு ஷோ. இந்த ட்ராக் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன ஆனாலும் சரி, நான் இதுல முன்னாடி போயே ஆகணும்.
எனக்கும் எல்லா ரூல்ஸும் தெரியும். யாரையும் நேரடியா தாக்க கூடாதுன்னு. ஆனா இப்படி தாக்கலாம் இல்லையா? ஏய் வரமா போ தம்பி. இவன் நல்லா தான் ஓட்டுறான். இவன் டவுன் ஹில் பைக்கை தான் ஓட்ட முடியும். அதனால இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிறேன். நம்ம பாஸ பாருங்களேன், சும்மா அசத்திக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேல அவனால முன்னேறி வர முடியாது. இதுல ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு குறுக்கு வழியை யோசிச்சாகணும். Come on, Sho. பறக்க தயாரா ஃப்ளேம் கைசர். நீ என்ன முயற்சி பண்ணாலும் உன்னால ஜெயிக்க முடியாது. நீ தோத்து போயிட்ட. அதையும் பார்த்துடலாம். Wow. இவன் செவுத்து மேலேயே ஓட்டிக்கிட்டு வரான். இது அழகா தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறான்? எப்படியாவது அந்த ஃபினிஷிங் லைனை நான் டச் பண்ணி ஆகணும். அதுவும் இல்லாம இந்த மேட்ச்ல நான் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். சீக்கிரம் போ ஃப்ளேம் கைசர். இது என்ன? இதுல ஜெயிச்சு அகிராவுக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்தியே தீருவேன். Come on. சீக்கிரம் போ ஃப்ளேம் கைசர். நீ அசத்திட்ட ஷோ. இப்படி ஆயிடுச்சு. நீ தோத்து போயிட்ட. அதனால வாக்கு கொடுத்த மாதிரி இந்த ஊரை விட்டே போயிடு. இந்த எடுத்துக்க. ஆனா மறுபடியும் நாங்க வருவோம். ஆமா நாங்க வருவோம், கண்டிப்பா வருவோம். விடாம வருவோம். என்ன இப்படி மிரட்டிட்டு போறானுங்க? சரி, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க நிரந்தரமா போயிட்டாங்களா என்ன? ஹே, இவங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்த மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க பேச்செல்லாம் பெருசாவே எடுத்துக்காதீங்க. சிட்டில இருக்கிற நீங்க எல்லாருமே ஒற்றுமையா இருந்தா அதுவே போதும். இவங்களாலலாம் அதுக்கப்புறம் உள்ள வரவே முடியாது. அதோட தொல்லைகளும் கொடுக்க முடியாது. நீயும் அக்கீராவும் ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கீங்க. சரியா சொன்னீங்க. நீங்க அவங்கள பார்த்து பயந்தா மறுபடியும் திரும்பி வந்து அட்டகாசம் பண்ணுவாங்க. உன்னால முடியும். ஷோ மாதிரியே ஒரு நல்ல எம்டிபி ரைடரா வரதுக்காக நான் முயற்சி பண்ணுவேன். நீ எப்ப தயாராகுறியோ அப்ப நீ ஏன் கூடயும் ரேஸ் ஓட்டணும், சரியா? கண்டிப்பா நடத்துவேன். ஓ ஷோ, நீ சாப்பாடும் ஸ்பேர் பார்ட்ஸும் வாங்குனியா இல்லையா? அதுக்காக தானே வந்த. வாங்குனியா இல்லையா சொல்லு. அது வந்து என்னன்னா இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஸ்பேர் பார்ட்ஸ் நானே உனக்கு தரேன். நான் உங்களுக்கு நிறைய சாப்பாடு தரேன். என்ன நிஜமா சொல்றீங்க? ஓ thank you so much. ஆட எல்லா வேலையும் ரொம்ப சுலபமா முடிஞ்சிடுச்சு. நாம அந்த பையன்கிட்ட தோத்ததுனால இந்த ஊரை விட்டே போயிடணுமா என்ன? இது ரொம்ப அநியாயம் பாஸ். உண்மையில இப்படிதான் பண்ண போறியா ஜார்ஜ்? என்ன இப்படி பேசுறீங்க? கொடுத்த வாக்கை என்னைக்காவது நான் காப்பாத்திருக்கேனா? மறுபடியும் அந்த ஊருக்குள்ள போய் கலாட்டா பண்ணதான் போறேன். இப்பதான் நீங்க என்னோட பாஸ். இது என்னது? யாரது? உங்களுக்குலாம் எதுவும் தெரியாது. என் பேரை கூட உங்களால தெரிஞ்சுக்க முடியாது. நீயா எங்களை என்ன பண்ண போற? நீ இங்க இருந்து போயிடு. முடியாது. நீ சொல்லிலாம் போக மாட்டோம். கொடுத்த வாக்க காப்பாத்தி ஆகணும். உங்களை ஊருக்குள்ள பார்த்தேன், அவ்வளவுதான். புரியுதா? புரியுது, நல்லா புரிஞ்சுது. நீ செஞ்சது கொஞ்சம் கூட நல்லா இல்ல ஷோ யமாட்டோ. இந்த மாதிரி ஆளை தோக்கடிக்க இவ்வளவு நேரம் நீ எடுத்துக்கிட்டா அப்புறம் என்ன ஆகும்? மேட் டாக்ஸோட தலைவனை அடிக்க அந்த ஆள் யாரு?
அவனுக்கு என்ன வேணும்? ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் ஷோ மறுபடியும் தன்னுடைய பயணத்தை தொடங்கிட்டான். லீன் நவ ஃபாஸ்டா டர்ன் பண்ணுங்க. அதே நேரத்துல டர்ன் பண்ணும்போது முன் பக்கம் நல்லா குனிஞ்சு டர்ன் பண்ணணும். ஓகேவா? அந்த நேரத்துல கீழே விழக்கூடாது. அதே நேரத்துல உங்களால பண்ணி தாண்டியும் போக முடியும். எல்லாத்தையும் உங்களால சுலபமா தாண்ட முடியும். நாம எப்படியாவது கஷ்டப்பட்டு எக்ஸிட்டி வரைக்கும் போனாதான் நம்மளோட வீட்டுக்கே போக முடியும். அதோட ஃப்ளேம் கைசரை பத்தின ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கணும். ஆனா விரோதிகள் எங்களை பின்தொடர்ந்து வர்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. எங்களோட போராட்டம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. கமான் ஷோ, இப்ப நீ எதுக்கும் பயப்படாத. அடுத்த எபிசோடு லிடாட் அண்ட் ஜம்ப் தி பேட்டில் ஆஃப் தி ஷிப். இது டீம் எஸ்டியோட சூழ்ச்சி. ஷார்க் 2 டீம் காரங்க ஒரு பெரிய சதி திட்டம் போட்டிருக்காங்க.